காலையில் நம்முடைய சிந்தனைக்காக ஏசாயா 49வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஒரே வசனம் ஆரம்பத்தில் நாம் வாசிப்போம். 49வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 14வது வசனம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். மறுபடியும் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சீயோன் என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் 51வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிப்போமானால் அங்கே அதனுடைய தெளிவு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 51வது அதிகாரம் 16வது வசனம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என்று சொல்கிறார். சீயோனை என் ஜனம் என்று சொல்லத்தக்கதாக என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் சீயோன் யார் என்று சொன்னால் தேவனுடைய ஜனம், இஸ்ரவேலாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் அங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுகிறதாக காணப்படுகிறது. ஏதோ ஒரு எல்லைகளிலே, ஏதோ ஒரு இடத்திலே, ஏதோ ஒரு நாளிலே, ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் நிமித்தமாக ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லத்தக்கதான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. வேதாகமத்தில் அநேக இடங்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே அது நடந்திருக்கிறது. சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலை நாம் எடுத்துக்கொள்வோமானால் இஸ்ரவேல் தேவனாலே நேசிக்கப்பட்ட ஒரு ஜனம். ஆனால் ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் ஜனம் உபத்திரவப்படுவார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், உன் சந்ததியார் என்று சொல்லுகிறார். 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். உபத்திரவப்படுவார்கள் என்றும் அந்த வசனத்திலே சொல்லுகிறார். அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இது எப்ப சொல்லுகிறான்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கிறதுக்கு முன்னாடி, குழந்தை கூட இல்லை, ஆனா அப்பயே சொல்லுகிறார் ஆண்டவர், உன் ஜனம் அந்நிய தேசத்திலே இருப்பாங்க, அங்கே உபத்திரவப்படுவார்கள் சொல்கிறார். அது நிகழ்ந்த பொழுது இஸ்ரவேல் கூக்குரலிட்டு கொண்டிருந்தது, தேவனை நோக்கி புலம்பிக் கொண்டிருந்தது. ஆண்டவரே அதை யாத்ரா 3வது அதிகாரத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். யாத்ரா 3வது அதிகாரத்தில் ஆபிரகாம் இடத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, ஈப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன் என்று சொல்கிறார். ஒடுக்கினார்கள், ஆளோட்டிகளை கொண்டு மிருகங்களை விரட்டுவது போல விரட்டினார்கள். எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள். யோசேப்பு மரிக்க மட்டும் அந்த சமாதானம் இருந்தது அவர்களுக்கு. ஆனால் யோசேப்பு மரித்த பின்பு அவளை அடிமைப்படுத்துகிறான் அந்த ஜனத்தின் ராஜாவா இருக்கிற பார்வோன். தேவன் அவர்களை கைவிடுகிறார் என்று, அவர்கள் கைவிட்டார் என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். நியாயாதிபதிகளின் புத்தகத்துக்கு வருவோமானால் 6வது அதிகாரத்திலே கிதியோன் அதே காரியத்தை இங்கே புலம்புகிறவனாக இருக்கிறான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பார்க்கிற பகுதிகள் நமக்கு தெரிந்த பகுதிகள் தான், ஆனால் நாம் கோர்வையாக அதை கவனித்துக் கொண்டே வரலாம். தேவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் மாறி போகிறவர் அல்ல, பட்சபாதம் உள்ளவரும்
அல்ல. காலங்கள் மாறும் பொழுது நம்முடைய தேவன் மாறுகிறவர் அல்ல. அதே போல ஒருவருக்கு ஒரு மாதிரியும் மற்றவனுக்கு வேறொரு விதமாகவும் அவர் செயல்படுகிறவரும் அல்ல. நம்முடைய தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளிலே அந்த முழுமையாய் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. ஆனால் நம்முடைய தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது நம்மால் நம்முடைய பாதையிலே நாம் நடப்பதற்கு எளிதாக இருக்கும். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, எப்பொழுது 12வது வசனத்தை வாசிக்கலாம். சரி, நல்லா கவனிங்க, பைபிளை பார்த்துட்டே வாங்க. 12வது வசனம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாக்கி, யாருக்கு? கிதியோனுக்கு தரிசனமாக்கி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். சரியா? தூதன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கிதியோன் என்ன பதில் சொல்லுகிறான்? அதான் வாசிக்க போகிறோம் 13வது வசனத்தில். அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவராகிய கர்த்தாவே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். தூதன் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்ப கிதியோனுடைய மனதில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன சொன்னான்? கர்த்தர் எங்களோடு கூட இல்லை, தேவன் எங்களை கைவிட்டார் என்று சொல்லி சூழ்நிலை நிமித்தமாக புலம்புகிறவனாக காணப்படுகிறான். சங்கீதம் 22. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆனால் தாவீதினாலே சங்கீதக்காரனாலே எழுதப்பட்ட சங்கீதம் அது. சங்கீதக்காரன் அங்கே என்ன சொல்லுகிறான்? அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்து நிமித்தமாக அதை எழுதுகிறவராக இருக்கிறார். தாவீதின் சங்கீதம் என்றே சொல்லப்படுகிறது. 22வது சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? தாவீதுடைய ஒரு பெரிய கேள்வி, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் தூரமாய் இருக்கிறீர்? எனக்கு உதவி செய்யல அப்படி சொல்ல. ஒருவேளை தாவீது இன்னும் அநேக இடங்களிலே பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக சில வசனங்களை வாசிக்கிற 27வது அதிகாரம், அதே சங்கீத புஸ்தகத்தில் 27வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. தாவீதுடைய கெஞ்சுதலை பாருங்கள். தாவீது ஆண்டவரை அறிந்த மனிதன், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதன். அவன் சொல்லுகிறான் 27:9, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். அதாவது அநேக இடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருக்கிறான். 38வது அதிகாரம், என்னை விட்டுறாதீங்க, அதுதான் அவனுடைய கதறுதல். என்னை விட்டு விடாதீர்கள் என்று சொல்கிறான். இது 38வது அதிகாரம் 21வது வசனம். அநேக இடங்களில் இருக்கிறது, ஒரு சில வசனங்களை மட்டும்தான் வாசிக்க போகிறோம். 38வது அதிகாரம் 21வது வசனம், கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும். அப்ப கூப்பிட்டா அவர் கேட்காத மாதிரி அவர் எப்படி இருக்கிறார்? அமைதலாய் இருக்கிறார், தூரமாய் இருக்கிறார் போல் இருக்கிறது என்று சொல்லி அதை வெளிப்படுத்துகிறான் வார்த்தைகளிலே. சங்கீதக்காரன் அழகாய் வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய பாடல்களிலே, எனக்கு தூரமாகாதேயும், என்னை கைவிடாதேயும், எனக்கு தூரமாய் இராதேயும் என்று சொல்லுகிறான். 71வது சங்கீதம், சங்கீதம் 71 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 71வது சங்கீதம் 9வது வசனம், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். வயதானவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஆண்டவரை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. தாவீது சொல்கிறான், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். 119வது சங்கீதம்,
அதாவது தேவனுடைய மனிதர்கள் அநேகர் இப்படி கதறி இருக்கிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், தேவன் கைவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் கைவிட்டார் போல தோன்றும் சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். 119 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதிரும். முழுமையாக விட்டுறாதீங்க ஆண்டவரே என்று கத்திருக்கிறான். தாவீது ஒரு அற்புதமான ஒரு மனுஷன். காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம், எசேக்கியேலுக்கு முந்தின புஸ்தகம், ஏசாயா, எரேமியா. புலம்பலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். புலம்பல் தன் ஜனத்திற்காக, அதாவது எரேமியா தன் ஜனத்திற்காக புலம்புகிறான். என்ன புலம்புகிறான்? 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே, தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை விட்டிருப்பது என்ன என்று கேள்வி கேட்க. தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன என்று சொல்லி கேட்கிறார். யோபுவின் மனைவி அவள் என்ன சொன்னாள் என்பது நமக்கு தெரியும். முதல் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். யோபு உறுதியாக நின்றான். ஆனால் யோபுவின் மனைவி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டாள். யோபுவின் இடத்துல 2வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கிறேன். சரி, அது நமக்கு நன்றாய் தெரிந்த பகுதி. ஏன் அவள் சொன்னாள், எது அவளை அப்படி பேச வைத்தது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன் மன்னிக்கும் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அப்ப யோபுவின் மனைவி என்ன நினைச்சானா, தேவன் யோபுவை என்ன பண்ணிவிட்டார்? கைவிட்டுட்டார். யோபு, ஆண்டவரே உம்மை மறந்து விட்டார், நீரும் அவரை மறந்துட்டு என்ன பண்ணுங்க, சாங்க. இன்னும் என்ன அவரை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, இன்னும் என்ன அவரை நினைச்சிட்டே இருக்கிறீங்க, அவரே உங்களை என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். தாவீதினுடைய சத்துருக்கள் அப்படிதான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. தாவீது இனிமே என்ன பண்ண மாட்டான், எழுந்திருக்கவே மாட்டான், தேவன் அவனை கைவிட்டு விட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் தாவீது வித்தியாசமான ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷனாக இருக்கிறதுனால 23ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்படேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அது தேவனுடைய மனுஷன். அவன் மிக உறுதியாக இருக்கிறான். ஆனால் அவனே கதறுகிறான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் தூரமா இருக்கிறீரா? ஏன் என் சத்தத்தை கேட்காமல் இருக்கிறேன்னு சொல்லி கதறுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே அவன் போகிறவனா இருக்கிறான். இங்கே ஒரு பெண்ணாய் இருக்கிற அவள் சொல்லுகிறார், அவரே உம்மை மறந்து விட்டாரே, நீர் என்னும் உத்தமத்திலே நிலைத்திருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் யோபுவின் மனைவியை ஒரு இடத்துலையுமே கடிஞ்சிக்கிடவே இல்லை. காரணம் சூழ்நிலைகள். ஆண்டவருக்கு தெரியும், நான் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். நொகோமி ஒருவேளை அவள் நேரடியாய் சொல்லவில்லை, நமக்கு இதெல்லாம் நன்றாய் தெரிந்தது தான். நொகோமியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகம் மன்னிச்சுக்க, நொகோமியின் புஸ்தகமே கிடையாது, ஓகே மன்னிச்சுக்க. ரூத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 20வது வசனம். அவளுடைய உணர்வு அதுதான், இதேதான். ஒருவேளை அந்த வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படவில்லை, ஆனால் நொகோமி என்ன சொல்லுகிறாள் என்பதை பார்க்கலாம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நொகோமி என்று சொல்லுவானேன், மாறாள் என்று சொல்லுங்கள். நொகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினான். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நொகோமி என்பானேன் என்றாள். அப்படி உணர்வுல என்ன, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்கிறார். மத்திய 27வது அதிகாரம் புதிய பாட்டுக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக அதை சொல்லுகிறார் என்பது உண்மைதான்.
ஆனால் அவர் நம்முடைய பிரதிநிதியாக நின்று அங்கே கதறுகிறார். ஒரு பெரிய ஆறுதலின் வார்த்தைகள் நம்மை பொறுத்தவரையில் அது சரியா. மத்திய 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்படுறது. ஆண்டவர் கதறுகிறார். அவர் மனுஷன் என்ற நிலைமையிலே நின்று நம்முடைய பிரதிநிதியாக நின்று கதறுகிறார். ஆண்டவர் கைவிடுவதின் காரணம் என்ன? ஏசாயா 49வது அதிகாரத்துக்கு மறுபடியும் போகலாம். ஏசாயா 49வது அதிகாரத்திலே அங்கே சீயோன் சொல்லுகிற 2 பதங்களை அங்கே கவனிக்க வேண்டும் நானும் நீங்களும். சீயோன் சொல்லுகிறாளாம், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். கைவிட்டார், கைவிடுவது ஒன்று, ஆனால் மறந்தார் என்பது இன்னும் கடுமையான ஒரு காரியம். அதாவது கையை பிடிச்சிட்டே வர அம்மா பிள்ளையை கைவிட முடியும், கையை விட்டுறது, ஓடி போய் வண்டியில் அடிபட்டோம் சில நேரத்தில். ஏமா கைவிட்டீங்க சொல்லலாம். அம்மா அருகில் தான் இருக்காங்க, ஆனால் கைவிட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தரனை மறந்தார் என்றும் சீயோன் சொல்லுகிறாள். அப்படின்னா அது அடுத்த பயங்கரமான ஒரு காரியம், கடுமையான ஒரு காரியம், இன்னும் ஆழமான ஒரு காரியம். ஏசாயா 54வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 54வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். 7வது வசனத்தையும் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் ஊர்க்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் சொல்கிறார். ஆண்டவர் கைவிடலன்னு சொல்லி வேதம் சொல்லவில்லை. 8வது வசனத்திலே அற்ப காலம் மூன்ற கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் அப்படி இருக்கு. அது அப்புறமா வாசிக்கலாம். இப்ப ஆண்டவர் கைவிட்டேன் என்று சொல்லுகிறார், என் முகத்தை உனக்கு மறைத்தேன் என்றும் சொல்லுகிறார். என்ன காரணம்? அதை தான் நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நாளிலே. ஆண்டவர் மறப்பாரா, ஆண்டவர் கைவிடுவாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 2 காரணங்கள் இருக்கிறது அந்த இடத்துல. ஒன்று, இஸ்ரவேலின் பாவத்தினாலே ஆண்டவர் என்ன பண்ணார்? சில காலங்கள் அவர்களை மறந்தார் என்று சொல்லலாம், தள்ளி வைத்தாரா என்று சொல்லலாம், அவர்களை கைவிட்டார் என்று சொல்லலாம். மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களின் மீட்புக்காக தேவன் சில காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அதற்கு மிகவும் அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவருடைய தேவன் பிதாவானவர் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைத்தார். அப்பொழுதுதான் தேவன் கதறுகிறார், இயேசு கிறிஸ்து கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. 2 காரணங்கள் உண்டு. இஸ்ரவேலை பற்றி நான் முதலில் எடுத்து காண்பித்தேன். ஆபிரகாம் எடுத்து சொல்கிறார், 400 வருஷங்கள் உபத்திரப்படுவார்கள். எதற்காக தேவன் அவர்களை எங்கே கொண்டு போனார் என்று சொன்னால், அவளை உருவாக்கும்படியாக கொண்டு போகிறார். அவளை கொண்டுதான் தேவன் தன்னுடைய முழு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக அவர்களை தேசமாக மாற்ற வேண்டும், அதற்காக அவர்களை உருவாக்க வேண்டும், அவளுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். பஞ்சத்தில் அவர்களை காப்பாற்றுவது மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல. தேவன் பின்னணியில் ஒரு பெரிய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார், உருவாக்குகிறார். ஆடுகளை மட்டுமே மேய்க்க தேர்ந்த இஸ்ரவேல் கூட்டம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவள் சர்வ காரியங்களிலும் வல்லவர்களாக அவர்கள் வெளியே வருகிறார்கள். நல்ல தலைவர்களோடு கூட வெளியே வருகிறார்கள். தேவன் அவர்களை உருவாக்கும்படியாக. எதற்காக உருவாக்குகிறான் சொன்னால், உலகத்திற்கே அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதுதான் அவருடைய திட்டம். ஆனால் பின்பதாக அவர்கள் பாவம் செய்த பொழுதும் அவர்களை சில காலங்கள் மறந்தேன் என்று சொல்கிறார். அதுவும் ஒரு காரணம் இருக்கிறது. யோபுவை எதற்காக தேவன் சில காலங்கள் மறந்தார்? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் புண் பிடித்ததே, பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்களே. ஏன் என்று சொன்னால், ஒரு இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் பெரிய மாதிரியாக நிற்கும்படியாக தேவன் செய்கிறார்.
இந்த உலகத்துக்கே வேதாகமத்தை படிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் யோபுவின் சரித்திரம் அவ்வளவு பிரயோஜனமான ஒன்று. யோபுவின் வார்த்தைகள் நம்மை எழும்பி நிற்க செய்கிற வார்த்தைகள். யோபுவின் மனைவி சாதாரணமான ஒரு பெண் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த சரித்திரத்தை இங்கே வைத்திருக்கிறார். யோபுவை அத்தனை பாடுகளுக்குள்ளாய் கொண்டு போகிறவராக இருக்கிறார். தாவீதை பார்க்கும் பொழுது அவன் அநேக இடங்களிலே கதறுகிறானே, சவுலினாலே வேட்டையாடப்படுகிற ஒரு மனுஷனாய் மாறுகிறான். அநேக இடத்திலே கதறுகிறான். அவனை பார்த்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் 27வது அதிகாரத்தில் அவனுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், ஒரு கட்டத்திலே அவன் சொல்லுகிறான், இனிமே பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். நிச்சயமா சவுல் என்னை பிடிக்க போகிறான். அப்படி யோசிச்சுட்டு தாங்க பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற ராஜாவிடத்தில் ஓடுகிறான். அப்ப அவன் நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலை. தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவன் கதறுகிறானோ என்னவோ தெரியவில்லை. நம்பிக்கை இழந்து போனான் தாவீது. எதற்காக என்று சொன்னான், சவுலை போல தோற்று போன ஒரு ராஜாவாய் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் தாவீதை உருவாக்குகிறார். தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் மாறுகிறான். தாவீதை உருவாக்குகிறவராக இருக்கிறார் அநேக மக்களுக்கு. ஏனென்று சொன்னால், தாவீதின் சந்ததியிலே தாவீதின் குமாரனாக யார் பிறந்தாக வேண்டும்? இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். அவ்வளவு பெரிய திட்டம் அதற்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்படி நடக்க வேண்டுமானால் தாவீதை உருவாக்கி தான் ஆக வேண்டும். சவுலை போல் விட முடியாத ஆண்டவர். அதனாலே தாவீதை வறுத்தெடுக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே கதறுகிறான், என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. அற்புதமான காரியங்கள். தேவனுக்கு அற்புதமான அங்கே நோக்கம் உண்டு. ஏசாயா 49வது அதிகாரத்துக்கு வரலாம். அந்த பகுதியை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் இந்த நாளிலே கவனிக்க போகிறோம். அதிலே சீயோன் சொன்ன வார்த்தையை தான் நாம் அங்கே வாசித்தோம். 14வது வசனத்திலே சீயோன் சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். தனக்கு நேர்ந்ததை அவள் பார்த்ததினாலே, தன் சூழ்நிலையை கவனித்ததினாலே அவள் கதறுகிறாள். வெள்ளிக்கிழமையிலே ஸ்தேவானை பற்றி நம்ம படித்தோம். தன் வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலையிலே அவன் என்ன செய்தான் என்பதை நான் மறுபடியும் இன்றைக்கு லேசா எடுத்து காட்ட விரும்புகிறேன். அன்றைக்கு வந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 54ஆம் வசனத்திலே அவனுடைய சூழ்நிலை அது. 54வது வசனம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 54ஆம் வசனம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். கல்லறிய போறாங்க. ஆனால் 55வது வசனத்திலே அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசுத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு என்று சொல்லி வாசிக்க. அங்கே சீயோன் புலம்பும் பொழுது தேவன் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் சொல்கிறார். ஆனால் ஸ்தேவானோ கொஞ்சம் வித்தியாசமா நடந்து கொள்கிறார். அந்த இடத்துல கற்களை பார்க்கவில்லை, சுற்றி நிற்கிறவர்களுடைய கோபத்தை பார்க்கவில்லை, மூர்க்கத்தை பார்க்கவில்லை. ஆனால் அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். அதனாலே அவனால் என்ன பார்க்க முடியும்னா, தேவனுடைய மகிமையை கண்டான். கஷ்டமான காரியம் இல்லை. அந்த நேரத்தில் அதை செய்வது என்பது கடினமான காரியம். ஆனால் அவன் அதை செய்தான். மேலே பார்த்ததினாலே அவன் வேறொன்றை கவனித்தான். ஒருவேளை ஜனங்களை சுற்றி நிற்கிற ஜனங்களை பார்த்திருந்தால் அவள் கையில் இருந்த கற்களை தெரிந்திருக்கும். ஆனால் ஆண்டவரை அவன் நோக்கி பார்க்கிறவனாக இருக்கிறான். சங்கீதக்காரன் 121ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். 4ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்கிறார்.
இஸ்ரவேல் அங்கே சீயோன் சொல்லுகிறாள், ஆண்டவர் என்னை மறந்தார். நம்முடைய சூழ்நிலைகள் கடினமாய் இருக்கும் பொழுது நாம் அப்படிதான் உணர்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லா தேவனுடைய மனுஷர்களும் எலியாவை பார்க்கும்பொழுது அவன் சூறைச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு சொல்கிறான், போது ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் என்று சொல்கிறான். சோர்ந்து போனவர்கள் ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, எல்லாருமே கதறி இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். அதுதான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிற அற்புதமான காரியம். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். சீயோன் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த சூழ்நிலை தாங்க அது வருது. சீயோன் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொன்ன பொழுது ஆண்டு சொல்ல, அது எப்படி முடியும்? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி செய்ய முடியுமா அப்படி கேட்கிறார். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி அங்கே வைக்கிறார். அந்த சீயோன் இடத்துல தான் சொல்ல, அது எப்படி மறக்க முடியும் என்பது சொல்லுங்க. தேவன் நம்மை மறந்து விடுவாரா என்று சொன்னால் ஒரு காலம் அவர் நம்மை மறப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதால் அதனுடைய உண்மையான நோக்கமாக இருக்கு. ஒருவேளை இது இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் பாவம் செய்த சூழ்நிலையில் ஆண்டவரை சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாய் சென்று போன பொழுது ஆண்டவரை சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி மறக்க முடியும்? நான் உன்னை ஒரு காலம் மறப்பதில்லை என்று சொல்கிறார். முதல் காரியம் அதுதான் முக்கியமானது. தேவன் நம்மை ஒரு பொழுதும் மறப்பதில்லை, அவர் நினைவு கூறுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இதோ அதான் எந்த அளவுக்கு அவர் நம்மை அவர் அருகிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் 16ஆம் வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்கிறார். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அவருடைய உள்ளங்கையிலே நாம் இருக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நாம் அவருடைய கண்மணிகளாக இருக்கிறோம். இங்கே சொல்லும்போது அவர் சொல்கிறார், உள்ளங்கைகளிலே உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், அப்படியானால் நான் உன்னை தினமும் காண்கிறவராக இருக்கிறேன். இன்னொன்று சொல்கிறார், அது என்னவா இருக்கும் என்று சொல்லி நான் யோசித்தேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் பாதுகாப்பை பேசி, இஸ்ரவேலின் பாதுகாப்பு. ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறார்கள். மற்றது நம்முடைய பாதுகாப்பு யார் கையில் இருக்கிறதா? அவருடைய கண்களுக்கு. உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது, நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்பதை அவர் சொல்லுகிறார். மதில் தான் ஒரு ஜனத்திற்கு பாதுகாப்பு. அந்த மதிலை, உன் பாதுகாப்பை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதை சொல்கிறேன். ஏன் என்று சொன்னால் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, உன்னை பாழாக்கினவர்களும் அப்படி சொல்லப்படும், உன்னை நிர்மூலமாக்கினவர்கள், உன்னை பாழாக்கினவர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்ரவேலை பாழாக்கினவர்கள், நிர்மூலமாக்கினவர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்ரவேலை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் என் கையிலே உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கிறது. ஆண்டுடைய பார்வையிலே நானும் நீங்கள் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் சொன்ன எல்லா மனிதர்களையும் சற்று நாம் யோசித்து பார்ப்போமானால், கிதியோன், தாவீது, எரேமியா அல்லது இஸ்ரேல் ஜனங்கள், யோபு, நகோமி, இயேசு கிறிஸ்துவும், அவர் கைவிடப்பட்டார்களான்னு சொன்னால் கைவிடப்படவே இல்லை. ஆனால் எல்லாருமே கடினமான பாதைகளுக்குள்ளாய் அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை மறக்கவே முடியவே முடியாது என்று சொல்கிறார். இது அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை சொல்கிறார், நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
ஒரு காரியம் மட்டும் நம்ம மனத்தில் வைக்கணும், நம்ம ஆண்டவர் நம்மை மறப்பதே நாம் தான் மறந்து விடுகிறோம். அநேக நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். அவரை யோசிக்க நமக்கு நேரம் இல்லை, அவரை தேட நமக்கு நேரம் இல்லை. அது ஏதோ ஒரு காரணத்தினாலே அவரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்க நாம் செய்கிறோம். ஆனால் தேவன் அதை செய்வது இல்லை. அவர் சொல்கிறார், என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதுரையில் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் 15வது வசனமும் 16வது வசனமும் 14வது வசனத்திற்கான பதிலாய் காணப்படுகிறது. 17ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போமானால் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்களாக காணப்படுகிறது. உறுதியா என்ன நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். வாசிக்கிறேன். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். நீ இழந்ததை திரும்ப பெறப்போகிறாய், உன்னை பாழாக்கினர் உன்னை விட்டு விலகப் போகிறார்கள். அதுதான் அடுத்ததாய் நடக்கப் போகிற காரியம் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் அதை அறிந்தவராக காணப்படுகிறார். நம்ம மத்திய ஆதியாகமத்திலே வாசித்தோம். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் பேசும்போது சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியார் 15வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், அந்நிய தேசத்திலே இருப்பார்கள், அந்நிய தேசத்தாரை சேவிப்பார்கள், 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். அது மட்டும்தான் சொன்னாரா? இல்ல. அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது 15-14 வாசிக்கும் பொழுது, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். இதுதான் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அதே போல இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னா, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். தேவன் அந்த திட்டத்தை இங்கே வைத்திருக்கிறார் அழகாக. அவருடைய நோக்கம் அங்கே காணப்படுகிறது. என்றைக்கும் உபத்திரவம் என்பதல்ல, ஆனால் தேவன் அதை மாற்றுகிறவராக காணப்படுகிறார். 18ஆம் வசனத்துக்கு வரலாம். 18ஆம் வசனத்திலே, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள், நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமக்கள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களே அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேசத்துக்கு சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதாவது தேசம் வெறுமையாக்கப்படுகிறது. அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே போன உடனே தேசம் வெறுமையாகுது. ஆனால் தேசம் என்ன பண்ணுறது? மறுபடியும் தன் ஜனங்களை பெறுகிறது. அதை பற்றி ஆண்டு சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள், நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலங்கள் மாறும் என்பதை ஆண்டவர் 17-18 சொல்லுகிறார். நான் எல்லாவற்றையும் மாற்றுவேன். இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஆண்டு சொல்கிறார், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர் அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில. அதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான். யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அவனை ஆண்டவர் கைவிடல. ஒருவேளை அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம மனசை பொறுத்தவரையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமானா கஷ்டமான இருக்காரு இல்லையா? யோபு எல்லாத்தையும் இழந்து தான் 7 பிள்ளைங்களும் இறந்து போனாங்க. அதை ஏற்றுக்கொள்ள நம்மளால் முடியுமான்னு சொன்னால் தேவன் அதை வேறு விதமாய் பார்க்கிறான். இப்போ யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆமாம், 7 பிள்ளைங்க இல்லை, அவங்களுக்கு 14 பிள்ளைகள். சரியா? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். பிள்ளைகளை மட்டும் 14 அப்புறமா கொடுக்கல, 7 தான் கொடுத்தாரு. ஆனால் மற்ற ஆடு மாடுகளே என்ன பண்ணார்? ரெட்டிப்பாய் கொடுக்குறார். ஏன்னா பிள்ளைகள் தான். முதல்ல இருந்தவங்களும் பிள்ளைங்க தான், அதுக்கப்புறம் இருந்தவங்களும் பிள்ளைகள் தான். தேவனுக்காக இழந்தவர்கள் எதையும் இழந்து போவது இல்லை. அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவருக்காக நிற்கிற பிள்ளைகள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஏசாயால வாசிக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தவர்கள், பாவம் செய்து இழந்து போனவர்கள். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மனிதரெல்லாம் பார்க்கும் பொழுது
தாவீது ஒருவேளை பாவம் செய்தால் கூட பாவத்திற்காக அடிக்கப்பட்டவன் அல்ல, ஆனால் அவனை தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகவும் தன் சித்தத்தை அவன் மூலமாய் செய்கிற ஒரு மனுஷனாகவும் தேவன் அவனை உருவாக்குகிறவராக இருக்கிறார். கிதியோன் பாவம் செய்யவில்லை, ஆனால் அவனுடைய சந்ததியார் பாவம் செய்தார்கள். ஆனால் கிதியோனை ஆண்டவர் வித்தியாசமாக பார்க்கிறவராக இருக்கிறார். எரேமியா புலம்புகிறான் தன் தேசத்துக்காக, ஆனால் அவன் பாவம் செய்யவில்லை. யோபு அவன் பாவம் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவும் நமக்காகவே எல்லாவற்றையும் அனுபவித்தார். அப்ப 17-18 வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் காலங்கள் மாறும் என்பதை சொல்லுகிறார். 19ஆம் வசனத்துக்கு போகலாம். அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். 19ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் சொன்னா, முதல்ல வனாந்தரமா இருந்துச்சு, பாலிடமா இருந்துச்சு, ஆளே இல்லாத இடமா, நிர்மூலமான உன் தேசம் எல்லாம் அழிஞ்சு போய் காலியாக அப்படியே கிடந்துச்சு. இப்போ எப்படி இருக்க போகிறதாம் அது? இனி குடிகளின் திரளினாலே, குடியிருக்கிறவர்களின் கூட்டத்தினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும் என்று சொல்கிறார். அது ரொம்ப நெருக்கமாயிடுச்சு, ஆள் நெருக்கம் ஆயிடுச்சு. 20ஆம் வசனத்தில் அதே காரியத்தை சொல்கிறார். இது எதிர்காலத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், எப்படி இருக்க போகிறது என்பதை சொல்கிறார். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கிறதுக்கு விலகீர் என்று உன் காதில் கேட்க சொல்லுவார்கள். மல்கியாவில் ஆண்டவர் சொல்கிறார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று சொல்லி என்னை சோதித்து பாரு சொல்கிறான். இது ஆண்டவர் சொல்கிற காரியம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொன்னா, இழந்து போனதை மட்டும் திரும்பி கொடுக்கிறவர் அல்ல, இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாக நம்மை ஆசீர்வதிக்க தேவன் திட்டம் வைத்திருக்கிறேன் என்பதை 19-20 அவர் அதை சொல்லுகிறவராக காணப்படுகிறார். தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் ஒரு மகனுக்காய் காத்திருந்தவன். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் கொஞ்சம் வெளியே வந்து பாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, கூடுமானால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணு, அதை என்ன கூடுமான உன் சந்ததியை நீ எண்ண முடியும் என்று சொல்கிறார். அப்படிதான் ஆசீர்வதித்தாரான்னு சொன்னா, அப்படிதான் அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவனை கைவிடவில்லை, தேவன் அவனை கைவிடவில்லை. ஆனால் 25 ஆண்டுகள் அவன் என்ன யோசிச்சிருக்கலாம் சொன்னா, நீங்க எனக்கு என்ன தருவீர்? அதான் 15வது அதிகாரத்தில் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? ஒண்ணுமே தரலையே, நாட்கள் ஆகிக்கொண்டே போகிறதே, நான் கேட்கிறது நீ தருவில்லையேன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 17-18 சொல்லும் பொழுது காலங்கள் மாறும். எப்பொழுதும் இப்பொழுது இப்படி இருக்க போகிறது இல்லை. 19-20 அவர் சொல்லுகிறார், அங்கே அதாவது இடம் கொள்ளாமல் போகத்தக்கதான் உன்னை ஆசீர்வதிப்ப சொல்ல. 21 வாசிக்கலாமா? அப்பொழுது நீ, எப்பொழுது இடம் கொள்ளாமல் நெருக்கமா இருக்குன்னு சொல்லுகிற அது காதுல, உன் காதுல விழும் பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளையிலற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேன், இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். அதாவது அந்த தேசம் சொல்ல போது, இவ்வளவு கூட்டம் எங்கிருந்தியா வந்துச்சு, காலியா கிடக்கிறேன், ஒண்ணுமே இல்லை, கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தேன், பிள்ளையற்றவளா இருந்தேன், தடித்தவளா இருந்தேன், சிறப்பற்று இருந்தேன், ஆனா இப்ப இவங்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்? அதாவது பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிக்குறு, அவங்களுக்கு தான் பிள்ளைங்க ஜாஸ்தியா. அதுதான் வேத சொல். தேவன் நம்மை கொண்டுதான் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். தாவீது ஆண்டவருக்காக ஒரே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உனக்காக ஒரு நிலையான வீட்டை கட்டப்போகும், ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், செங்கோல் நீங்குவதில்லை என்று சொல்கிறார். என்றென்றைக்கும் வர்றான், அவருடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும் சொல்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது எங்கிருந்து வந்துச்சு?
யார் கொடுத்தது? தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு காரியம். அங்க 21 வசனத்துல கொஞ்சம் கவனமா அந்த பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளை பெற்றது யார்? யார் தான் பெற்றது? தேவன் அதை உருவாக்குகிறார், அவர்களை உருவாக்குகிறார். அது மட்டும் இல்ல, இவர்கள் இன்னைக்கு வளர்த்தது யார்? எங்கேயே அவங்கெல்லாம் வளர்ந்தாங்கன்னா, அந்நிய தேசத்துல தேவன் அவர்களை வளர்த்து எங்க கொண்டு வருகிறார்? இந்த தேசத்துக்கு அவர்களை கொண்டு வருகிறார். எங்கே இருந்து வந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இவ்வளவு பெரிதான ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே அவர்களுக்காக வைத்திருக்கிறார். 13ஆம் வசனத்துக்கு வரலாமா? அங்கதான் ஆரம்பம் ஆகிறது. ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறான்? 13ஆம் வசனம், வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆண்டு சொல்கிறார், வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். காரணம் என்ன? கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. அதுதான் உண்மையான ஒரு காரியம். யாக்கோபு, இதை நான் வாசிப்ப யாக்கோபு சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் நினைவு கூர்ந்தேன். யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், நம் அநேக விதமான பாடுகளிலே சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் எவ்வளவு பெரியது என்பது நமக்கு தெரிகிறதில்லை. நொகோமியை யோசித்து பார்க்கலாம். நொகோமியுடைய வாழ்க்கையிலே நொகோமியை பற்றி அங்கே சொல்லும் பொழுது 20 புஸ்தகத்தில் அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன சொன்னா, அந்த கடைசி அதிகாரத்துக்கு வரும் பொழுது 14வது வசனம், அப்பொழுது ஸ்திரீகள் நொகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்னும் உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாய் இருக்க கடவது, அவனை உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன், உன்னை நேசித்து 7 குமாரரை பார்த்து உனக்கு அருமையா இருக்கிற ஒரு மருமகள் அவனை பெற்றாளே என்று சொல்கிறான். ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவளுக்குன்னு வச்சிருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனா அவ சொல்லுகிறாள், சர்வ வல்லவரின் வாழ்க்கையில் என்ன பண்ணாரு? கசப்பை கொடுத்தார், என்னை வெறுமையாக்கி விட்டார், என்னை அவர் கைவிட்டு விட்டார்னு சொல்லுகிறார். இல்லை, அவளுக்கென்று தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த பிள்ளை மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, அந்த ரூத்து மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, அதுக்கு பின்பதாய் வரப்போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே மறைந்து நிற்கிறது. அதால் அவங்களால பார்க்க முடியாது. இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம். யோபு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருப்பான் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் யோபுவை அங்கே பார்க்கிறோம், தாவீதை நாம் பார்க்கிறோம். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அதற்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால்தான் அந்த ஏசாயால சொல்லும் பொழுது 13ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, மகிழ்ந்து களிக்கூறு, வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். ஆண்டு நமக்காக ஒரு அழகான திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? அதுதான் அவர் சொல்லுகிற ஒரு காரியம். நான் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய பாதுகாப்பு என் கண்ணுக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொல்கிறார். 17-18 சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொல்கிறார். மாறும் காரியங்கள் மாறும் என்று சொல்கிறார். 19-20 சொல்லும் பொழுது, இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நெருக்கமாயிருக்க என்று சொல்லி நீ சொல்ல காதுகள் கேட்கும் என்று சொல்கிறார். 21 சொல்லும் பொழுது, யாரையா அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொண்டு வந்தான், எங்க இருந்து தான் இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு வந்தது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அது இருக்கும், இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். ஆண்டு நமக்காக வைத்திருக்க அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே கேள்விகளுக்கு பதிலே இல்லை. ஆனால் நாம் யாருடைய கரத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய கரத்தில் இருக்கு. அது ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆண்டவர் கைவிட முடியுமா நம்ம என்று சொன்னால், நான் எப்படி அதை செய்ய முடியும்? ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ எப்படி என்னை அப்படி நினைக்கலாம்? நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலங்களை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நம்மளை ஒரு பொழுது மறப்பதே கிடையாது. அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுதி வைக்க வேண்டும். சில நேரங்கள், கடினமான நேரங்கள், தாவீது கதறுகிறான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்?
எனக்கு தூரமாயிராதையும், ஏன் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறேன்னு சொல்லி கதறுகிற வார்த்தைகள் உண்டு. அப்பொழுது தேவன் அமைதலாகவே இருக்கிறவராக இருக்கிறார். படகிலே போகும்பொழுது புயல் அடிக்கிறது. சீஷர்கள் அதனால தான் பதறிட்டாங்க. அவரா எழும்புவான்னு சொல்லி பார்த்துருக்காங்க, அவரா எழும்பல. சரி நம்மளா முயற்சி பார்ப்போம்னு சொல்லி பார்க்கலாம், அதுவும் கடந்துருச்சு. படகு மூழ்க போகிற நேரத்தை சொல்றாங்க, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார். ஆண்டு சொல்லுகிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, ஏன் பயந்தீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள் சொல்லுங்க. ஆண்டு ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுகிறார். ஒரு பெரிய அநேக காரியம் நம்முடைய வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை மறப்பது இல்லை, அவர் நம்மை மறக்கவும் முடியாது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடியிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில எல்லைகளிலே ஏன் ஏன் என்ற கேள்விகள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ, ஏன் எனக்கு இவைகள் என்று சொல்லி கேள்வியில் இருக்கிறது. ஆண்டு சொல்கிறார், நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? தாய் தன் பிள்ளையை மறக்க முடியுமா? நான் எப்படி மறப்பேன்? பாவம் செய்த இஸ்ரவேலையே அவர் மறக்கவில்லை. இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன்னு சொல்லுவார். கொஞ்ச நேரம், அதன் பின்பதாக காரியங்கள் மாறும் என்று சொல்கிறார். புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்கிறார். எங்கே இருந்து வந்தது என்று சொல்லி யோசிக்கும் அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். அதனாலே களிக்கூறு, கம்பீர் என்று சொல்லுகிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். பாடுகளை பார்ப்பதல்ல, ஸ்தேவானை போல வானத்தை அண்ணாந்து பார்ப்போமானால் அது வித்தியாசமாக இருக்கும். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை மறப்பதில்லை என்பதை தான் நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. அது ஒன்று எங்களுக்கு போதும். எங்களுடைய பாடுகள் மாறிப்போகும். எங்களுடைய பாடுகளில் பின்பதாக பெரிய அளக்க முடியாத ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர்கள். எங்கே இவைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்து சொல்லி நாங்கள் நினைக்கத்தக்கதான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிறீர்கள். ஆம் கர்த்தாவே, அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக நீ வைத்திருக்கிற திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கதறின பிள்ளைகள் ஏராளம். ஆனால் அவளுடைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது யாருமே கைவிடப்படவில்லை என்பது மட்டுமல்ல, அவள் எல்லாருமே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் ஆசீர்வாதமானவர்களுமாய் இருந்தார்கள். அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதங்களை அவளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர்கள். நகோமி விலகி போனாலும் கூட அவளுக்கு அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லா மனிதர்களும் இன்றைக்கும் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில உண்மை என்பதை அறிந்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர். எங்களை பாதுகாப்பு உம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது என்பதனாலே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் அதை மனதில் வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.